அல்லேலூயா. இன்றைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். போதும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, இந்த பரிசுத்த ஆராதனையின் வழியாக இன்றைய ஆலோசனையாக வேத தியானமாக எங்களுக்கு நீ தரவிருக்கிற வார்த்தைகள் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு ஆலோசனை தரவிருக்கிறீர். அந்த ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு கைக்கொண்டு அதன் பலனை அனுபவித்து வாழ ஆள எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். போதும். இங்க கவனிங்க, எல்லாருமே இங்க கவனிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்வதற்கு நீ சித்தமாயிருக்கிறீர் என்று ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே, தன்னை படைத்தவரிடத்திலே, சிருஷ்டித்தவரிடத்திலே, உருவாக்கினவரிடத்திலே கேள்விகளை எழுப்புகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? கேட்பது நல்லதுதானா? ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்க. நல்லதுதானா? ஆமா. அல்லேலூயா. எப்பொழுதுமே சமுதாயத்தின் ஜனங்கள் நடுவிலே, பப்ளிக் அறியக்கூடிய அளவிலே, ஒரு பெற்றோர்கள் அல்லது பேரண்டு தனக்கு வரப்போகிற குழந்தை, அல்லேலூயா, பிறந்து தவழ்ந்து அந்த குழந்தை வாலிபத்தை அடைந்து விவாக பந்தத்தில் இணைந்து பக்தியுள்ள சந்ததிகளை பெற்றெடுத்து அவர்களும் பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஃபியூச்சர், நல்ல கவனிங்க, தொலைநோக்க பார்வையோடு ஒரு பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? திட்டமிடுவார்கள். அப்படித்தானே இல்லையா? திட்டமிடுவார்கள். அல்லேலூயா. என்ன திட்டமிடுவார்கள்? தனக்கு பிறக்க போகிற பிள்ளையானவன் அவனை முன்னாடி வந்துருச்சு. ஆமா, ஸ்தோத்திரம். இப்படி குழந்தை பிறக்கணும், இந்த குழந்தைய நான் வளர்க்கணும், இந்த குழந்தைய படிக்க வைக்கணும், இந்த குழந்தைக்கு படித்து முடித்து வேலை பெற்று கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு நல்ல திருமணத்தை நான் செய்து வைக்கணும், இந்த பிள்ளைகளின் வழியாக நல்ல பேர குழந்தைகளை நான் காணணும், சோத்திரம் என்றெல்லாம் ஒரு சமுதாயத்தின் ஜனங்கள் அல்லது பப்ளிக் ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல பேரண்ட் அல்லது பெற்றோர்கள் இப்படிப்பட்ட நிலைகளோடு யோசிப்பது, சிந்திப்பது, அல்லேலூயா, ஆமா, மன உறுதி செய்வது உண்டு. அல்லேலூயா. ஆமா. புரியுதுங்களா? புரியலையா? அப்படி இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாய் பிறக்கிற அந்த பெண் குழந்தையா இருக்கலாம், ஆண் குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தை தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் கேட்கணும், டாடி, நான் என்ன செய்ய நீங்க விருப்பமாயிருக்கிறீங்க? ஆமா, நான் என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறீங்க? மம்மி, நான் என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். யாரு? பிள்ளை தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் கேட்கணும், நான் என்ன செய்ய நீங்க சித்தமாயிருக்கிறீங்க, விருப்பமாயிருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது பெற்றோர்களுக்கு மனதில் மட்டுமல்ல, உள்ளத்தில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் சந்தோஷம் பொங்கி எழும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷம் பொங்கி எழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர்கள் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சந்தோஷத்தினால பாட ஆரம்பித்து விடுவார்கள். என்ன பாடல் பாடுவார்கள்? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார்
தூரம் போயினும் கண்டுகொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டுகொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பர, எல்லாரும் சேர்ந்து பாடுங்களேன். இது மாபெரும் பாக்கிய, இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லுங்களேன். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர். அல்லேலூயா. பப்ளிக் ஜனத்தார் மத்தியிலே, பொதுமக்கள் மத்தியிலே, பெந்துக்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள் மத்தியிலே, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த பிள்ளையானவன் பாடல்களை பாடி மகிழ ஆரம்பித்து விடுவான். அல்லேலூயா. சின்ன சிறு வயதிலே என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் என்னை கண்டுகொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிருஷ்டிப்பு, படைப்பு, அமேன், ஆமா, உருவாக்குகிற தன்மைகளை எல்லாரும் நான் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சிந்திக்கணும். ஏன்னா அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு, எல்லாவற்றையும் ஒரு மனுஷி சிந்திப்பார்களானால் அந்த படைப்பினுடைய வடிவ அமைப்புகளை பார்க்க 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 என்ன அழகா படைச்சிருக்கிறாங்க, என்ன அழகா சிருஷ்டித்திருக்கிறாங்க, என்ன அழகா என்னை உருவாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி படைத்த சிருஷ்டித்த உருவாக்கினவரு புகழாம பாடாம துதியாம ஆராதிக்காம இருக்கவே முடியாது. நேற்றைய தினத்தில் நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றி முடித்து பயணித்து கொண்டு வருகிறோம். சடையன்மான்குளம், கீழே சடையன்மான்குளம் பகுதியில் வந்தோம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக அறிமுகமான, ஒரு 10 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், தம்பி தர்மராஜ். பாஸ்டர் நில்லுங்க. வேகமாக 2 வீலரில் வந்து கொண்டிருந்த நாங்கள் சடலியாக நின்றோம். வாங்க, திரும்புங்க, வாங்க, யூட்டன் அடித்து வாங்க. அல்லேலூயா. தம்பியின் இடத்துல அன்போடு கூட போய் நாங்கள் நின்ற பொழுது வண்டி என்ன செய்யுங்க சொல்லுங்க, ஓரங்கட்டுங்க. அல்லேலூயா. பண்ணுங்க. பண்ணினோம். அமருங்கள் என்று சொல்லி கூறினார்கள். அமர்ந்தோம். அப்பொழுது தேவையான பொருட்களை நல்ல சுட சுட மெதுவடை, அப்படின்னா உளுந்த வடை வாங்கி கொடுத்தார்கள். சட்டினி வைத்து வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் உட்கொண்டோம். வேற என்ன பாஸ்டர் வேணும்னு கேட்டாங்க. ஒன்று வேண்டாம், சுக்கு டீ சாப்பிட்றீங்களா, இஞ்சி டீயா ஏதோ சொன்னாங்க, சுக்கு காப்பி. அல்லேலூயா, தோத்திரம். ஆமாம், என்னோடு வந்த மூத்த மகனுக்கு, தம்பி உங்களுக்கு என்ன வேணும், அவர் சோத்திரம் எதை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, சூப்பு தாங்கய்யா. அவங்களுக்கு சூப்பு, எனக்கு சுக்கு காப்பி. அவங்க பார்த்த உடனே களக்காட்டு மாநகரத்திலே பார்த்து ரசித்து ருசிக்காத ஒரு என்னது சூப்பு தந்திருக்காங்களே, இது என்னது டேடின்னு கேட்டான். அல்லேலூயா. ஆமாம், அது சூப்பு. அல்லேலூயா. சூப்பு சாப்பிடு. அல்லேலூயா. இரண்டாவது என்னுடைய கரங்களிலே என்ன காப்பி கொடுத்தாங்க, சுக்கு காப்பி. உடனே அந்த சுக்கு காப்பியை நான் என்ன செய்த, உட்கொண்டேன். அதனுடைய ருசியை பார்த்த உடனே எனக்கு எண்ணில்லாத ஒரு சந்தோஷம், எண்ணில்லாத ஒரு மகிழ்ச்சி. நீங்க நினைப்பீங்க
இதுவரைக்கும் சுக்கு காப்பியே சாப்பிட்டு இருக்க மாட்டாரா அப்படின்னு சுக்கு காப்பி சாப்பிட்டதுண்டு. கலந்தை மாநகரிலே த்ரீவீலர் ஒரு வாகனத்தில் ஒரு தகப்பனார் வைத்து கொண்டிருக்கிறார். சுக்கு காப்பி வேற பருத்தி கொட்ட பால். லேலுயா, நல்ல கவனிங்க. இப்போ எங்கேயும் புசித்திராத, உட்கொண்டிராத, ருசித்திராத ஒரு சுக்கு காப்பி. அதை குடித்து அல்லதை ருசித்த பின்பு அதை தயாரித்தவரை தேடி போய் தன்னுடைய கரங்களை கொடுத்து வாழ்த்தி வந்தேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன், சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னா, அந்த சுக்கு காப்பியை தயாரித்த அந்த கரத்தை பிடித்து வாழ்த்தினேன். புரிஞ்சிருச்சா புரியலையா? சுக்கு காப்பி கொடுத்தவனையே தேடி போய் வாழ்த்துகிறோம் அப்படின்னா, தன்னை அழகாக படைத்த, சிருஷ்டித்த, உண்டாக்கின, அல்லேலூயா, உருவாக்கின அந்த ஆண்டவரை எப்படி நீங்கள் துதியாமல், அவன் புகழாமல், வாழ்த்தாமல் இருக்க முடியும்? இதுக்கு ஒரு அம்மேன் அல்லேலூயா தானா? ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஒரு 5 நிமிடத்தில் அதை குடித்த உடனே அதனுடைய சோத்திரம் தன்மை போய்விடும். அப்படி தயாரித்த அந்த நபருக்கே புகழாரம் சூட்டி மகிழ நாம் முன்வருவோமானால், அல்லேலூயா, ஆமா, அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்த ஆண்டவர் இயேசுவினுடைய திருக்கரங்களினால், அல்லேலூயா, அழகான முகங்கள், அமிர்சோத்திர வர்ணங்கள் கொண்டு நம்மை படைத்த, சிருஷ்டித்த, உண்டாக்கினவரை நாம் எப்படி புகழாமல், பாடாமல், அல்லேலூயா, மகிழாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. ஆமா, என்ன அழகா இருக்குது, சுவையா இருக்கிறது என் அன்புடைய பிள்ளை என்று கூறுவது போல, என்ன அழகா என்னை படைச்சிருக்கிறார், என்ன அழகா என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்ன அழகா என்னை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும்? அவரை பாடுவதற்கு, அவரை புகழ்ந்து மகிழ்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லேலூயா. நீங்களே உங்களுடைய செல்ஃப் சப்போர்ட்டிவாக அமீன் சோதரம் முந்தின காலகட்டங்களிலே சுவரில் கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. 2வது கரங்களிலே கண்ணாடி பார்க்கக்கூடிய அளவிற்கு தயாரித்து இருப்பாங்க. 3வது இப்பொழுது பீரோல்லே என்ன செய்திருக்கிறது? கண்ணாடி இருக்கிறது. எங்க இருக்குது? பீரோல்லே பார்க்கலாம். நம்ம முகத்தை, முழு உருவத்தையும் பார்க்கலாம். அப்படிதானே? ஆமாம், மணப்பெண்களெல்லாம் அலங்கரித்து அமீன் சோத்திரம் முடித்த பின்பு அடிக்கடி போய் முகத்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா, தோத்திரம். மணப்பெண்ணை அலங்கரித்த அலங்காரம் செய்த சகோதரி நன்றாக அலங்காரம் செய்திருக்கிறார்களா என்று முழு உருவத்தை எங்க பார்ப்பாங்க? பீரோல்ல பிட் பண்ணியிருக்கிற கண்ணாடியில பார்ப்பாங்க. கண்ணாடியில பார்க்கணும்னு என்ன செய்யணும்? கண்ணாடிக்கு முன்னாடி போகணும். சொல்லுங்க, கண்ணாடிக்கு முன்னாடி போனாதான் ஆமா நம்ம முகநாடி ஆமா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு, அவர் உண்டு பண்ணுகிற அமீன் சோத்திரம் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் பார்த்தால் அவருக்கு நன்றி மட்டுமல்ல, புகழாரம் சூட்டி மகிழுகிறது மட்டுமல்ல, ஆண்டவரே இப்படிப்பட்ட படைப்பிலே, சிருஷ்டிப்பிலே, உண்டாக்கிப்பிலே என்னை உருவாக்கினதிலே அமீன் செய்தவருக்கு நான் என்ன கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் வேதாகமத்திலே ஒரு மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? கேளுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? கேட்க மாட்டீங்களா? பக்கத்திலுங்க கையை பிடிங்களங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இடத்திலே, சிருஷ்டிகர் இடத்திலே, படைத்தவரிடத்திலே, உண்டாக்கினவரிடத்திலே கேள்விகளை எழுப்பணும். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? 2024ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரையிலும் எனக்கு நல்ல ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் நீடிய ஆயுளையும் சரீர ஆரோக்கியத்தையும் தந்த உமக்கு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், விருப்பமாயிருக்கு? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இதுவரையும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிமேலும் நான் வாழப்போகிற வாழ்க்கைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவன் எத்தனாக ஏமாற்றக்காரனாக, தேவனுக்கு அல்லாதவனாக நான் வாழ்ந்த காலங்கள் போதும் ஏசப்பா. இனி உமக்கு உகந்தவனாக, உரியவனாக, பிரியமானவனாக நான் வாழ வேண்டும். ஆகினால நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? பிள்ளைகள்லாம் 2 பேருங்க கவனிங்க, அந்த கயிறை கீழே போடுங்க, கவனி. மாமா பாரு. அல்லேலூயா. ஆமாம், நல்ல பிள்ளைங்க, சூப்பராக இருக்கீங்க. கவனிக்கீங்களா? ஆமாம், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஒருவேளை சர்வீனுக்கு வயசு என்ன? 8 வயசு இருக்குமா? 7 வயசு.
இந்த 7வது வயதில் சர்வின் கேட்கணும், ஏசப்பா நான் என்ன சித்தமாக இருக்கிறேன். தம்பிக்கு வயசு 13 வயது நிரம்பின சிவின்குமார் சொல்லணும், ஆண்டவரே இந்த 13வது வயது தொடங்கி உமக்கு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆமா. அப்புறம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 18 கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்புறம் ஆழ்வின் கேட்கணும், ஆமா 14 வயது முடிந்து 15வது வயதிற்குள் பிரவேசிக்க போகிற நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் 23 வயது முடிந்து 24வது வயதிற்குள் பிரவேசிக்க போகிற பிரவீன் கேட்கணும், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிற. இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்தோம், என்னென்னவோ செய்துட்டோம், இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்து நிறைவேற்றி முடிச்சிட்டோம். ஆமா. டேனியல் அப்பாவுக்கு வயசு எத்தனை? 68 வயது. ஆமா, டேனியல் அப்பாவுக்கு ஆகுது. அவங்க கேட்கணும், இந்த 68வது வயதில் நான் உமக்காக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த தகப்பனாரை சந்திக்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைகளுக்கும் இனி நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கைகளுக்கும் வித்தியாசம் காண்பீர்கள். எங்க நீங்கள் குடியிருக்கிற ஜனத்தார் மத்தியிலும் கூடி ஆராதிக்கிற ஜனத்தார் மத்தியிலும், அல்லேலூயா, உறவுகள், அறிமுகமானவர்கள், நண்பர்கள், சோத்திரம், யாவர் மத்தியிலும் நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, காற்றையும் காண மாட்டீங்க, மலைகளையும் பார்க்க மாட்டீங்க. டேனியல் அப்பாவும் பத்மாவதி அம்மாவையும் பார்த்து சொன்னேன், சோத்திரம், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் இனி நிரப்பப்பட போகிறது. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. எப்படி நீங்கள் உண்ணுகிறீர்கள், உடுத்துகிறீர்கள், உறங்கி எழுந்திருக்கிறீர்கள் என்று உங்களை சுற்றிலும் வாழுகிற ஜனங்கள் என்ன செய்யணும்? வியற்படையணும், ஆச்சரியப்படணும், பிரமித்து கொள்ளணும். எப்படி இது சம்பவிக்கிறது, எப்படி இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற கேள்விகள் உங்களை சுற்றிலும் வாழுகிற ஜனத்தார் மத்தியிலே தோன்றி எழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களை என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படணும், வியற்படையணும், பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆகையினாலே நீங்கள் கேட்கிற ஒரு கேள்வி அவருக்கு முன்பதாக, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஆமாம், மலரெல்லாம் பல வருஷங்கள் பார்த்துருக்கிறோம். பல வருஷம் பார்த்து எனக்கு தரிசனம் கொடுத்தாரு ஏசப்பா, அழைப்பை கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்களும் நானும் சோத்திரம் அலைந்து திரிகிற பறவைகளைப் போல அலைந்து திரிந்த நாட்கள் போதும். அல்லேலூயா. ஆமா, எரேமியா 4:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடமாய் திரும்பு. ஆமா, உன் அருவருப்புகளெல்லாம் என் பார்வையில் நின்று நீ அகற்றிவிட்டால் இனி நீ, ஆமா, எத்தனை ஏஜ் ஆகுதோ அதை எத்தனை வயதை நீங்கள் கவுண்டிங் பண்ணி சொல்லுங்க, இனி நீங்க அலைந்தே திரிவதில்லை. 68 வயது வரைக்கும் அலைந்து திரிந்திருக்கலாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, 23 வயது வரையிலும் அலைந்து திரிஞ்சிருக்கலாம். 14 ஆண்டுகள் அலைந்து திரிந்திருக்கலாம். 13 ஆண்டுகள் அலைந்து திரிந்திருக்கலாம். ஆமா, காத்தாடி செட்டியார் கணத்துல போய் குளிச்சிருக்கலாம். அல்லேலூயா. களக்காட்டு கோட்டையில் வந்து அங்குமா சுற்றி விளையாண்டு இருக்கலாம். அல்லேலூயா. இனி நீங்க அலைந்தே திரிவதில்லை. 12 ஆண்டு காலங்கள் அலைந்து திரிந்தது போதும். 7 ஆண்டு காலங்கள் அலைந்து திரிந்தது போதும். தேவ பிள்ளைகளே, இனி நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு நீங்கள் நானும் சோத்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மைகளை பெற வேண்டுமானால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, உங்களை என்னையும் ஆண்டவர் அவர் தமது சித்தத்தை செய்யும்படி அவருடைய மெல்லிய சத்தத்தை செவிகள் கொடுத்து கேட்க வேண்டும் என்று வழிமேல் விழி வைத்து ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எவைகளால் காத்திருக்கிறாரா? ஆவலோடும் எதிர்பார்ப்புகளோடும் காத்திருக்கிறார். அல்லேலூயா.
என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று அவன் கேட்டது போல நீங்களும் நானும் கேட்க தொடங்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிறார். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய விருப்பமாயிருக்கிறீர்? அல்லேலூயா. என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல. என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல. உம் சித்தம் செய்து நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். உம் சித்தம் செய்திட நாளும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். உம் சித்தம் செய்திட நித்தமும் நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். உம் சித்தம் செய்திட நித்தமும் நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பக்தன் சொல்றாரு, என் விருப்பம் ஒன்றுமல்ல, உம் விருப்பம் இஷ்டம் போல. இஷ்டம் போல. அல்லேலூயா. உங்க விருப்பம் இல்லைங்க, அவருடைய விருப்பம் உங்களில் இஷ்டம் போல நடைபெற வேண்டுமானால் நீங்கள் அவருடைய கைகளிலே உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் சரீரத்தின் அவயவங்களையும் நீங்க என்ன செய்யணும்? ஹேண்ட்வெல் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், கமிட்மெண்ட் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சொல்லுங்க, ஹேண்ட்வெல் பண்ணணும், கமிட்மெண்ட் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சொல்லுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க? அது என்னதுங்க? ஹேண்ட்வெல் பண்ணணும், அப்புறம் கமிட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அல்லேலூயா. பண்ணிட்டீங்கன்னா அல்லேலூயா. என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல. சொல்லுங்க. என் விருப்பம் ஒன்றும் இல்லை, உம் விருப்பம் இஷ்டம் போல. உம் சித்தம் செய்திட நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க. உம் சித்தம் செய்திட நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்னை குறித்து என்ன நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். உம் சித்தம் செய்திட நித்தமும் நானும் நித்தமும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உபதேசத்தினுடைய காரியங்கள் விளங்குகிறது? ஆமென். புரிஞ்சிருச்சா புரியலையா? அப்ப இதுவரைக்கும் உங்களை வேறொரு நபர் என்ன செய்தாங்க? சொல்லுங்க. வழி நடத்தி வந்தாங்க, ஆளுகை செய்து வந்தாங்க, அடிமைப்படுத்தி வந்தாங்க. உங்களுடைய மனசு மாமிசமும் விரும்புகிற பிரகாரம் இஷ்டப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? வாழ்ந்தும் வந்தீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோத்திரம், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா என்று ஒரு மனிதன் கேட்டார். அதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் என்னோடு கூட வேகமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வாசிங்க, அதை கண்டினியூவா வாசிங்க. அதற்கு கர்த்தர், எல்லாரும் கவனிக்கணும், அதற்கு கர்த்தர், நீ எழுந்து போய் பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியவைகளை அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. நீ எழுந்து போ, அப்பொழுது பட்டணத்திற்குள்ளே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளுங்க, 18ஆம் அதிகாரம். அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்களேன் முடிந்தவர்கள். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். கர்த்தருடைய எரேமியா 18 எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 18 18ஆம் அதிகாரம். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்களேன். எரேமியா 18ஆம் அதிகாரம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து
குயவன் வீட்டிற்கு போ. வாசிக்கிறத ஸ்ட்ராங்கா வாசித்திர வேண்டியதானே. அல்லேலூயா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் தன் கையில என்ன செய்தது? கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடிக்கு குயவன் அதை திரும்ப வேறொரு மண்பாண்டமாய் என்ன செய்வான்? வணைந்தான். போதும், கவனிங்க. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசித்தோம். பிற்பகுதி என்ன சொல்லுகிறது? பிரவீன் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க. அடுத்து ஆல்வின் வாசிக்கணும். பிற்பகுதி இப்போ இசை வாசித்தீங்களா? அதை வாசிக்க திரும்பவும். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து எங்க போ? பட்டணத்திற்குள்ளே போ. இங்க கொஞ்சம் தயவு செய்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எழுந்து நீ எங்க போகணும்? பட்டணத்திற்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியவைகளை அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியவைகள் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவருடைய வேத வசனம் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக கற்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. திரும்ப அதே அப்போஸ்தலை நடபடிகளை நாம் திருப்பிக் கொள்ளலாம். திரும்ப அதை நன்றாக ஆராய்ச்சி செய்ய போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? ஒருவரையும் காணவில்லையே என்று பிரமித்து நின்றார்கள். அடுத்து வாசிங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். என்ன லாகு கொடுத்தாங்க? கைலாகு கொடுத்தாங்க. பைபிளை கரெக்டாக சின்ன பிள்ளைகளும் கவனமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல உடனே அந்த பேரில் உள்ளவங்க வாசிக்கணும். ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், இப்படியே வாசிக்காமல் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க? சும்மா பைபிளை ஓப்பன் பண்ண அப்படி தரங்க, மந்திர புத்தகத்தை கொண்டு வந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. 18 பைபிள் கையில் வச்சுருக்கீங்களா? எடுத்து வச்சுக்கோ, உங்களுக்கும் பேரில் டிக்கெட் விழும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கைலாகு கொடுக்கிறவர்கள் என்ன செய்தாங்களாம்? வாசிங்க அத. அவனை தமஸ்குவுக்கு என்ன செய்தார்களாம்? கூட்டிக் கொண்டு போனார்கள். என்ன லாகு கொடுத்து? கையில். ஏன்னா எல்லாருமே அங்க இல்ல, சப்போர்ட்டிவாக யாருமே இல்ல. ஆனா கைலாகு கொடுத்து ஒரு சோதரம் அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு சென்றார்கள். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 நாள் அளவு என்ன செய்தானா? ஆமா, புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வை இல்லாம 3 நாள் அளவும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆமா. நேற்றைய தினத்தில் சோத்திர ஓசியில ஏசி பிட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ரூமுக்கு நாங்கள் போனோம். அங்கே தான் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் ஹாலில் இருக்கிற ஒரு 55 60 வயது நிரம்பின ஒரு தாயார் துண்டைக்கானு துணியக்கானுன்னு சொல்லி அவங்க ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து அமர்ந்தார்கள். அப்போ அவங்க கூறினாங்க, கை காலெல்லாம் உயிரோடே என்ன செய்கிறது? விரைச்சி போச்சு, மரத்து போச்சு. நாங்கள் உயிரோட ஓசில ஏசில பிட் பண்ணப்பட்ட அறைகளில் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அந்த தாயார் சொல்றாங்க, எலும்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? மரத்து போச்சுயா, மறுத்து போச்சு. ஆமா, விரவு கட்டையா விரைச்சி போச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சொன்னாங்க. ஆமா, கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு வாலிபன் சொன்னாரு, டாடி அந்த ஏசி அறையில் இருந்து நான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணனா ஒரு புறத்தில் எனக்கு பசியும் உண்டாயிற்று, மற்றொரு புறத்திலே தளர்ச்சியும் உண்டாயிற்று என்று சொன்னார். எதனால?
அந்த ஏசியினால எல்லாருக்கும் ஒத்துக்கிடாது. புரியுதா புரியலையா? அப்போ கையிலாக கொடுத்து தான் அவங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது? பைய கூட்டிட்டு போக வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அந்த சகோதரனை கையிலாக கொடுத்து கூட்டி கொண்டு அந்த போலீஸ் கோட்ரஸுக்கு நேராக பயணித்தோ. அங்கே தேவகி என்கிற சௌந்தரராஜன் என்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூம்ல போய் அமர்ந்திருந்தோம். பிறகும் ஒரு 1/2 hour கழித்து தான் அந்த பசிக்கு ஏற்ற ருசியான ஆகாரம் கிடைத்தது. அதை உண்டார், மகிழ்ந்தார், களி கூர்ந்தார். அப்புறம் சொன்னாரு, இன்னும் தளர்ச்சி என்ன செய்யல, போகலன்னு சொன்னாரு. கீழே சடையமாங்குளம் வந்த உடனே என்ன கிடைச்சது? ஆட்டுக்கால் சூப்பு கிடைச்சது. அதை சாப்பிட்டு தளர்ச்சி நீங்கி முதிர்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா புரியலையா? அப்ப நன்றாக கவனிங்கள். கையிலாக கொடுக்க ஒரு நபர் தேவை. எப்போ அப்படின்னா தளர்ந்து போகிற, உலர்ந்து போகிற, சோர்ந்து போகிற போது கையிலாக கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க ஒரு மனிதனை கரெக்டா நேர்வழியாக நடத்துகிறாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட மாத்திரத்தில் இவர் பார்த்தாரு, ஒரு ஆளையும் காணோம். எல்லாம் ஓடிய போயிட்டாங்க. கையிலாக கொடுக்கிறவரை தேடினார். ஒரு மனிதன் கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்தாரு? அங்கே விட்டார். புசியாமலும் குடியாமலும் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஆவிக்குரிய நிலைகளினுடைய ரட்சிப்பு, ஆவிக்குரிய நிலைகளினுடைய உடன்படிக்கை, ஆவிக்குரிய நிலைகளினுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத வரையிலும் அவனுடைய ஆன்மா என்ன செய்யாது? பலப்பட்டிருக்காது, திடப்பட்டிருக்காது, நிலைநிறுத்தப்படாது. ஏன்னா சரீரத்திற்கு முக்கிய வாய்ந்தது என்னது அப்படின்னா ஆகாரம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. இப்பவும் சரியான நேரத்தில் நீங்க ஆராதனை முடிச்சாதான் தளர்ந்து சோர்ந்து போகாம நாங்க என்ன செய்வோம்? வீட்டில் போய் சமைச்சு வச்சிருக்கிற ஆகாரத்தையாச்சும் என்ன செய்வோம்? சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து களி கூறுவையா. அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனுக்கு, உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுக்கு சரியான வழி நடத்துகிற ஒரு நபர் இல்லாவிட்டால் அவங்க தாறுமாறாகத்தான் என்ன செய்வாங்க? போய் கொண்டிருப்பாங்க. வழி நடத்துகிறவங்க வேணும். சொல்லுங்க, கண்ணை திறந்து பாருங்க. யார் வேணும்? ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. இங்க கவனிங்க, ரட்சிக்கப்பட்டால் மட்டும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டோம்ல. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். பிளஸிமா அப்படின்னு சொல்லணுமா? நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன். ரைட், நல்லது. அப்புறம் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். டேடிலப்பா என்ன பெற்றுட்டேன்? இந்த ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்குள்ளும் உரியது. சொல்லுங்க, கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் உரியது. இந்த 3 பகுதியையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அப்படியே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிப்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நிறைவேறப்படுவதற்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பேங்க்ல அக்கௌண்ட் நம்ம எடுக்கிற நம்ம மாதத்திற்கு ஒரு முறை ஆகிலும் வரவு செலவு வைக்கணும். சொல்லுங்க, மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை. நம்முடைய அபிஷோத்திரம் ஆடிட்டர் சொன்னாரு, வருடத்திற்கு ஒரு முறை ஆகிலும் என்ன செய்யுங்க? நீங்க உங்க அக்கௌண்ட்ல வரவு செலவை பார்த்து செயல்படுங்க. விளங்குதா விளங்கலையா? அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல் அபிஷோத்திரம் தீர்மானிக்கப்பட்டிருக்குமானால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், படைத்தவருடைய கரங்களிலே நம்மளை ஒவ்வொரு நாளும் ஹேண்டில் பண்ணணும். சொல்லுங்க, கமிட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போய் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, 5ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானாகில்
அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். சொல்லுங்க, புது சிருஷ்டியாயிருக்கிறான். என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறானோ, என்றைக்கு ஞானஸ்தானம் பெறுகிறானோ, என்றைக்கு ஆவி நிறைவின் அபிஷேகத்தை பருகிறானோ, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கே பழையவைகள் எல்லாம் என்ன செய்ததா, ஒளிந்து போயின. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அன்றைக்கே எல்லாம் புதிதாகின. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அன்றைக்கே எல்லாம் புதிதாயினது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினது, எல்லாம் புதிதாயினது. அல்லேலூயா. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அப்போ சிருஷ்டிகர்